ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைக்கனிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெள்ளரிக்காய் ஜூஸ் எப்படி போடலான்னு தான் பார்க்க போகிறோம். வெள்ளரிக்காவை நம்ம தினமும் சாப்பாட்டில் எடுத்துக்கிறதுனால சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளை ஷேர் பண்ணுங்கள். இந்த சைஸ் ஒரு துண்டு போல் இஞ்சி எடுத்திருக்கேன், வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம தோல் நீக்கி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளரிக்காவை நம்ம சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன பார்க்கலாமா. வெள்ளரிக்காயில் 96% பார்த்திங்கன்னா நீர் சத்து இருப்பதால் உடல் வறட்சியை போக்கும். வெள்ளரி துண்டை கண்களின் மேல் 10 நிமிடங்கள் வைத்தால் கண்கள் குளிர்ச்சி அடையும். தினமும் வெள்ளரிக்காயை சாப்பிட்டால் மனச்சிக்கல் இருந்து விடுபடலாம். தோலில் சுருக்கங்கள் ஏற்படாமல் தடுத்து இளமையான தோற்றத்தை கொடுக்கும். இதில் உள்ள குளிர்ச்சி தன்மை குடலுக்கு ஆறுதல் அளிக்கும். நீரிழப்பு நோய்கள் வராமல் தடுக்கும். புற்றுநோய் வருவதை தடுக்கிறது. செரிமான அமைப்பை சீராக வைக்க உதவுகிறது. வாய் துர்நாற்றம் முற்றிலும் விலகும். முகம் பொலிவாக இருக்கும். நார்ச்சத்து அதிகமாக உள்ளது. இதனால் எடை குறைக்க நினைப்பவர்கள் இதை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வெள்ளரிக்காவை நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதிகமாக நம்ம எடுத்துகிட்டு வந்தால் வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல் பண்ணும், உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கத ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் இஞ்சி ஒரு துண்டும் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி, 1/4 கப்பு 1/2 கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக நம்மளுடைய வெள்ளரிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி குடிக்கிறோம். கருவேப்பிலையும் பயன்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம். கருவேப்பிலை கொலஸ்ட்ராலை குறைக்கிறது, செரிமானத்தை அதிகரிக்கிறது, கல்லீரல் பாதுகாக்கிறது, முடி வளர்ச்சியை தூண்டுகிறது, கண் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது. இவ்வளவு பயன்கள் கருவேப்பிலையும் இருக்குது, வெள்ளரிக்காயிலையும் இருக்குது. எடை குறைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் எப்படி போடுறதும், எப்படி வெள்ளரிக்காயிலையும் கருவேப்பிலையும் என்னென்ன பயன்கள் இருக்குது, இதில் நம்ம இஞ்சி சேர்த்து அரைக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி மார்னிங்லேருந்து நான் என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன். 2 முட்டையை பெப்பரும் உப்பும் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஒயிட் சுண்டல், வெள்ளை சுண்டலும் நல்லா நைட்டே ஊற போட்டு காலையில் வேக வச்சு எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்து கொண்டு வந்துட்டேன். பப்பாளி துண்டும் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் தான் டே 3யோட வெயிட் லாஸ்க்கு நான் அப்புறம் அது போக வெள்ளரிக்காய் ஜூஸும் குடிச்சிட்டேன். இதெல்லாம் தான் மத்தியானம் 3 o'clock இந்த இவ்வளோ ஃபுட்டையும் நான் இன்டேக்காக எடுத்துக்கிட்டேன். டே 3யோட ஃபுட்டு என்னெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேங்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெள்ளரிக்காய் கருவேப்பிலையின் பயன்கள் என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க. வெயிட் லாஸ்க்கு இஞ்சி வெள்ளரிக்காய் எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், see you, take care.